வசனங்களை போதிக்கும் போது அது ரொம்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் மாறும். ஆமேன் சொல்லுங்க. அதனால நீங்களும் உங்கள் குடும்பங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். கர்த்தர் உங்க கூட இருந்து இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது ஒரு வார்த்தையை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கடந்த மாதத்தினுடைய அப்படியே ரிலேட்டடா அதன் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரே, ஏன் இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தீங்கன்னு கேட்டபோது சொன்னார், என் ஜனத்தோட நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். என் ஜனம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. அதனால தொடர்ந்து நீ இந்த சத்தியத்தை பேச வேண்டும் என்று என் இருதயத்திலே போட்டார். அநேக சாட்சிகள் மூலம் அதை எனக்கு உறுதிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். சீயோன் என்றால் பரலோகம், எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே வாசமாய் இருப்பார்கள். அந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்களா? அழுதுட்டு இருக்கிறாங்களா? ஆமீன் சொல்லுங்களேன். என்ன போட்டிருக்கு? இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோட இந்த அதிகாலை நேரத்தில் நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உங்களுக்கு தெரிந்த ரொம்ப வேத பகுதி இது. இந்த வேத பகுதியிலே கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆற்றும்படி தேற்றும்படி வெளிப்படுகிறார். நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வரார்? இனி ஒரு நாட்களிலே, இனி ஒரு காலங்களிலே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறதை, நடக்க போகிறதை, இனிமே உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது என்பதை இந்த வசனங்களை கொண்டு தன் ஜனத்தோட பேசுறார். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க உங்க அழுகைக்கு எது காரணமா இருந்ததோ அதையெல்லாம் தேவன் நீக்கி போட போறார். ஆமேன். எதுதான் உங்க அழுகைக்கு காரணம் எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இன்னைக்கு சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். அப்படின்னா என்ன பாஸ்டர்? இந்த சத்தியத்தை இன்னைக்கு கேட்டீங்க பாருங்க, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த நொடியிலிருந்து அழுகைக்கு எது காரணமாய் இருந்ததோ அத்தனையும் கர்த்தர் நீக்கி போட போறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்க. நீங்க இந்த பிரச்சனையில தொடர்ந்து அழப்போவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? யாருக்கோ புரியுது இது நான் பேசுறது. இந்த பிரச்சனையில தொடர்ந்து நீங்க அழப்போறது இல்லை. ஆமேன். இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ண போறார் ஆண்டவர். உங்க அழுகை அவர் கேட்டுட்டேன்னு சொல்றாரு. ஆறுதான் செயல்பட போறேன்னு சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் உயிர் இருக்கிற மாதிரி ஆமீன் சொல்லுங்களேன். ஆறுதலாய் செயல்பட போறாரு. உங்களுக்கு அவர் உதவி செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். ஆமீன். அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? ஜீவன் உள்ளவர்னா உயிரோடு இருக்கிறார்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. உயிரோடு இருந்தா என்ன பாஸ்டர்? நீ அழுதா சும்மா திரும்பி போயிட மாட்டார். உயிரோடு இருக்கிற மனுஷன் தான் நீ அழறத பார்த்து சந்தோஷப்பட்டு போவான். அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆமேன் சொல்லுங்க. உயிரோடு இருக்கிற மனுஷன் செத்தவ மாதிரி இருப்பா, ஆனா ஜீவன் உள்ள தேவன் நீ அழும்போது உன் அருகில வருகிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மூலையில அழுகை இருக்கதான் செய்கிறது. ஆமேன் சொல்லுங்க. சிலருக்கு நிறைய இருக்கு, சிலருக்கு கொஞ்சமா அழுகை இருக்குது. ஆமேன். நான் ஆமேனே வரல. நிறைய இருக்கு சிலருக்கு அழுக, சிலருக்கு கொஞ்சமா இருக்குது அழுக. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி அழுதுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனிமே நீ அழ போறதில்லை. இனி அழுது கொண்டிராய். ஆமேன். சிலர் நீண்ட காலமா அழுதுட்டு இருக்கீங்க, சிலர் சமீப காலமா அழுதுட்டு இருக்கீங்க. அது எதுக்கு காரணமோ அந்த சூழ்நிலையை மாத்த போறார். அது பலவீனமான்னு எனக்கு தெரியாது, வியாதியான்னு எனக்கு தெரியாது, இல்லது ஏதாவது இழப்பான்னு தெரியாது, ஏதாவது ஏமாற்றமான்னு தெரியாது, ஏதாவது நஷ்டப்பட்டுட்டீங்களான்னு தெரியாது, இல்ல யாரோ ஏதோ பேசுனது அது உங்களுக்கு மனசுல ஆறாம அழுதுட்டே இருக்கிறீங்களான்னு தெரியாது. ஆனா சொல்றார், அந்த சூழ்நிலையே நான் தலைகீழா மாற்றி உன் அழுகையை மாத்த போறேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்த உடனே சந்தோஷமாயிட்டீங்க? ஆண்டவர் சொல்ற, இனிமே நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலுக்கு கேட்ட உடனே உருக்கமா இறங்கி. ஆமீன் சொல்லுங்களேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம், ஏசாயா 25ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 25:4 இருந்து நல்லா வாசிக்கணும். சும்மா அந்த ஸ்டக்காய்க்காக வாசிக்க கூடாது. நீர் ஏழைகளுக்கு பலனும் தனியும் சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த
விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளில் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் கையை தட்டி சொல்லுங்க, எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீண்ட காலமா அழுதுட்டு இருக்கிற, நீண்ட கால போராட்டத்துல, நீண்ட காலமா பிரச்சனையில இருக்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ல வர்றார்? இந்த வசனத்தை இப்படி விளக்கறேன், புரியுதான் பாருங்க. நீங்க எல்லாம் பைபிள் ஸ்காலர், எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. கொடூரமான உள்ளம் கொண்ட மனிதர்கள் உங்களை அழிப்பதற்காக, உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்க வேதனைப்பட்டு அழுவதை பார்த்து சந்தோஷப்பட நினைச்சாங்க. ஆமென் சொல்லுங்க. நினைச்சாங்க. நினைச்சதுக்கே நீங்க ரொம்ப அழுதுட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நினைச்சதுக்கே நீங்க ரொம்ப அழுதுட்டீங்க. நினைத்தார்கள். ஆனா நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்குன்னா, ஒரு பெரிய வெள்ளம், ஒரு பெரிய மழை, ஒரு பெரிய வெயில் அடிக்க போகுதுன்னா அந்த காலத்துல நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுவாங்கல்ல, சேஃபா ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவாங்கல்ல, அப்படி நான் உங்களை என்ன பண்ண போறேன், அவங்களுடைய அந்த சீரலுக்கு உங்களை தப்புவித்து உங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைத்து நம்மனா கையை தட்டி சொல்லுங்க, உங்களை பாதுகாப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல இடத்துல நீங்க இருப்பீங்க. அந்த பெருவெல்லாம், அந்த கொடூரமான உள்ளம் கொண்ட மனிதர்கள் அழிக்க நினைச்சாங்களே, துன்புறுத்த நினைச்சாங்களே, அதுல நீங்க சிக்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அதே போல உங்க அழுகைக்கு தொல்லைக்கு காரணமா இருந்த எல்லாவற்றையும் நீக்கி உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. 4ஆம் வசனத்துல அதுதான் முழு அர்த்தம். உங்க தொல்லைக்கு எதெல்லாம் காரணமா இருந்ததோ அதெல்லாம் நீக்கி உங்களை என்ன பண்ண போறேன். 5ஆம் வசனத்துல எதிரி சவால் விடுறானா, என்னன்னு, வறட்சியான இடத்துல தனிவது போல அந்நிய மும்முரத்தை தனிய பண்ணுவீர், அந்நியர்கள் உங்களை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமா முன்னேறான். அவன் ஆராவரம் பண்றான் பாருங்க. அதையெல்லாம் என்ன பண்ண போறாரு, சத்தத்தை ஏளன பேச்சு ஆராவரம் தனிய பண்ணுவார், நிறுத்தி போட போறார். ஆமென் சொல்லுங்க. 6ஆம் வசனத்தை சொல்றாரு, அழுத நீங்கள் வெற்றியின் விருந்தை கொண்டாட சாப்பிட ஆயத்தமாகுங்கள். ஆமென். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ரொம்ப அழுதுட்டீங்க, அதனால உங்களுக்கு வெற்றியின் விருந்தை தர போறேன். உங்களுக்கு ஒரு விருந்து தயார் பண்றேன், அதை சாப்பிடுவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தமாங்க. 7ஆம் வசனத்துல தோத்தவங்க தான் முக்காடு போட்டு போவாங்க. ஆமான் என்ன பண்ணிட்டு போனா, வீட்டுக்கு போகும்போது முக்காடு போடுவா. அந்த தோக்கத முக்காடு போட்டுட்டு போகும்போது துக்கத்தோட அழுதுன்னு போவானா. இந்த துக்கம் என்ன சாகடிச்சிரு. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த முக்காட்டை உங்களுக்குள்ள இருந்து, அந்த தோல்வியின் முக்காட்டை, அந்த அழுகையின் முக்காட்டை எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துடுறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் அழுத, நீங்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கி களி கூர்ந்து மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். ஆமெனா. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, இனி நீ என்ன பண்ண மாட்ட. இந்த சத்தம் கேட்ட இந்த நாள்ல இருந்து நான் ஆண்டவர் கிட்ட கேட்டேன், போன மாசமும் கண்ணீர் ஆண்டவரே, இந்த மாசம் அழுகை ஆண்டவரே, நான் பேசணும் பாய் என் ஜனங்கிட்டன்னு சொல்லிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு காரணத்துல யாரோ ஒரு பெரும் வெள்ளம், அந்த வெள்ளம் வரும்போது ஒரு மதில் தடுப்பாங்க. அந்த வெள்ளத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மடியில இடிச்சு எப்படியாவது தள்ளிட்டு ஊருக்குள்ள வரணும் தான் அந்த மழை பார்க்கும், அந்த வெள்ளம் பார்க்கும். அதை போல உங்களோட வாழ்க்கையில உங்களை வீழ்த்துவதற்கு பல சக்திகள் போராடினாலும் அவர் சொல்றாரு, நான் உன்னை சேஃபஸ்ட் பிளேஸ்ல வைத்து உன்னை பாதுகாப்பேன், உனக்கு நான் அரணாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அதனால அழுத உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் நீங்கி களி கூர்ந்து மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 உங்களுக்கு தெரியும். அந்த அருமையான பொண்ணு வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் அந்த பிரகாரமே. பெருவெள்ளனா என்ன பாஸ்டர் அப்படின்னு எங்க மேல வெள்ளம் அடிக்குமா? வெள்ளனா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் செய்கிற அந்த கொடூரமானவர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவளுடைய செயல்பாடு, உங்களை அழிக்க நினைப்பதற்கு அவர்கள் எடுக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, இப்படி செய்யறதை நான் தடுக்க போறேன். நான் புரிஞ்சிருந்தா நான் இந்நேரம் சத்தமா ஆமென் சொல்லியிருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அவ ஆலயத்துக்கு கிளம்பினா வீட்டுல ஒருத்தி அழ வைக்கிறா. அவ எங்கேயாவது வெளியில போனா ரோட்ல 4 பேர் அழ வைக்கிறாங்க. மீன் கடைக்கு போனா மீன் ரெகுலரா வாங்குறவர் அழ வைக்கிறார். தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு போனா ரோட்ல போனா அழுவுறா. இப்படி சொல்றேன் பாருங்க. அவர் ரோட்ல போனாலும் நிம்மதி இல்லை, வீட்டுல வந்தாலும் நிம்மதி இல்லை. சில நேரத்தில் ஏன்டா வீட்டுக்கு வரும்னு தோணும். பார்த்துருக்கிறீங்களா நீங்க? எங்கேயாவது அப்படியே கூட்டு ரோட்ல நின்று அப்படியே போயிடலாமான்னு கூட யோசிச்ச காலங்கள் உண்டு.
ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அன்னாளுக்கு 4 பக்கமும் அழுக. யாருமே அவளை புரிஞ்சு கொள்ளல, யாருமே அவளுடைய சத்தத்தை கேட்கல. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு இடம் ஆறுதல் எங்க தெரியுமா? ஆலயத்துல மட்டும்தான் ஆறுதல். அந்த ஆலயத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. வீட்டுல ஒரே போராட்டம் நினைச்சு தேவாலயத்துக்கு ஓடி வரா. இன்னைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு எங்க போனாலும் நிம்மதி இல்ல பாஸ்டர், எங்க போனாலும் கேட்கறாங்க பாஸ்டர், இயேசு இயேசுன்னு போனியே, இயேசு உனக்கு என்ன கொடுத்தாரு? எப்ப பாரு சர்ச்சி சர்ச்சினே சொல்றீங்களே, உங்களுக்கு அப்படி என்னதான் நடந்துடுச்சுன்னு உங்களை வார்த்தைகளால காயப்படுத்தினா இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து அழுதுறீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். இங்க வந்தாலும் உங்களால சத்தத்தை கேட்கும் போதே அழுவதான் வருது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆனா இங்க என்ன ரகசியம் கேட்டீங்கன்னா, இங்க வந்து இவ அழுதாலும் ஏன் அழுவுறான்னு புரிஞ்சிக்காம ஒரு பாஸ்டரும் காயப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்களேன். அங்க இருக்கிற ஊழியக்காரனை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன மது போதையில வந்திருக்கிறியா? நீ ஏன் நல்லா கவனிங்க. அன்னாளுக்கு ரோட்ல வந்தாலும் அழுக, அன்னாளுக்கு வீட்டுக்குள்ள போனாலும் அழுக, ஆலயத்துல தான் நிம்மதி. ஒரு நாள் சந்தோஷமா வந்து போலாம், இங்க வந்தா இங்க பாஸ்டரும் சில நேரத்துல என்ன பண்ணிடுறாரு சொல்லுங்க, அழ வச்சிடுறாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க உயிரோட? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இப்ப இவ என்ன பண்றதுனே தெரியல. இன்னும் மனக்கிலேசம், இன்னும் வேதனை, இன்னும் துக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறா. கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளையை அழ வைக்கிறதுக்கு இந்த பாஸ்டர் யாரு, என் பிள்ளையை அழ வைக்கிறதுக்கு இந்த எல்கானா யாரு, என் பிள்ளையை அழ வைக்கிறதுக்கு இந்த பெண்ணிலால் யாரு? நான் பரலோகத்திலிருந்து என் வார்த்தைகளை அனுப்பி இவளுடைய துக்கத்தை சந்தோஷமா வாசிங்க. 18 வாசிங்க. 17-18 வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால் ஆமென் சொல்லுங்களேன். இங்க நான் இப்ப பேச போறது உங்களுக்கு புரியணும். கவனிங்க. யாரை நம்பி வந்தா தெரியுமா இந்த ஆலயத்துக்கு? பாஸ்டரை நம்பி வந்தா. அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அந்த பாஸ்டர் எனக்கு ஆதரவா பேசுவார் நினைச்சு வந்தா, அந்த பாஸ்டர் மாம்சத்தின்படி முடிவெடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. முடிவெடுத்து நீ குடிச்சிட்டு வந்திருக்கிறியான்னு கேட்டவள அவளால துக்கம் தாங்க முடியல. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நீங்க யாரை நம்பினீங்களோ, யாரை நம்பி போனீங்களோ, யாரை நம்பி இருந்தீங்களோ அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் சில நேரத்தில் உங்களை காயப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தர, இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களோட அந்த காயப்படுத்தின மனிதர்களை கொண்டு, பரலோகத்தின் தேவன் அந்த காயப்படுத்தின அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஆட்களை கொண்டு உங்க மத்தியில பேச முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் சொல்றேன், ரொம்ப மாம்ச வார்த்தைக்கும் ஆவியின் வார்த்தைக்கும் அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துடணுங்க. ஒரு வளர்ந்த விசுவாசியா மாறணும். ஆமென் சொல்லுங்க. அன்னாளுக்கு தெரியும், முதல்ல எங்க பாஸ்டர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா மாம்ச வார்த்தை. அவர் வெளிப்புறமா இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு பேசிட்டார். ஆனா இப்ப எங்க பாஸ்டர் கிட்ட இருந்து வர வார்த்தை மாம்சத்தின் வார்த்தை இல்ல, பரலோகத்தின் தேவன். அவர் வாயை நிரப்பி கையை நல்லா தான் தட்டி சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. மாம்சத்தின் வார்த்தை வந்தபோது இன்னும் மனக்கிலேசம் உண்டானது. ஆனா கர்த்தரோட வார்த்தை வந்தபோது அவள் இருதயத்தில் இருந்த துக்கங்கள், கையை நல்லா தட்டி சொல்லிடுங்களேன். ஆமெனா, அல்லேலூயாவா. இன்னைக்கு நான் இப்படி சொல்றேன், அந்த அளவுக்கு நீங்க வளரணுங்க. நீங்க வீட்டுக்கு போய் பேசும்போதே சொல்லணும், பாஸ்டர் இந்த பாயிண்ட் பேசுனதெல்லாம் ஏன் அடிச்சுட்டே இருக்கிற, எந்தெந்த பாயிண்டர் எனக்கு டிஸ்டர்பா இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நீ இப்படி அடிக்கிறதால என் கை தூங்குது, என்ன பார்க்கறேன் நான். ஆமென் சொல்லுங்க. அதனால பிள்ளைங்கள 4 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு வா. அந்த சர்ச்சில் நான் பெருமைக்கு சொல்லல, சாதாரணமா சொல்றேன். ஒரு 8 பிள்ளைங்க நான் போகும்போது 5:15 5 மணிக்கு உள்ள உட்காந்துருக்குங்க, கண்ணு மாதிரி உட்காந்துருக்கும் மொத்தம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. எங்க சொன்ன நீ தூக்கின கை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பத்தியா? சொல்லுங்க, எங்க சொன்ன, எங்க விட்டேன்? மாம்ச வார்த்தைக்கும் ஆவியின் வார்த்தைக்கும் அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு விசுவாசிகள் வளர்ந்துடணும். நீங்க சொல்லணும், வீட்டுக்கு பண்ணணும்னு சொல்லணும், இதெல்லாம் கர்த்தர் என்னோட ஆவியை கொண்டு அந்த ஊழியக்காரனை கொண்டு பேசினார். ஆமென் சொல்லுங்க. மாம்ச வார்த்தைக்கும் கர்த்தர் வார்த்தைக்கும் என்ன பாஸ்டர் விசாரித்தோம்? மாம்ச வார்த்தைகள் வரும்போது உனக்குள்ள அழுகை நிற்காது, அது அதிகமாகும். கர்த்தர் பேசுவாரானால் இனி நீ துக்க முகமாயிரு. கையை நல்லா தட்டி சொல்லிடுங்களேன், என்னோட கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. இவளுக்கு ஆறுதல் தருகிற இடத்துல கர்த்தர் வந்து பேசி ஆமென் சொல்லுங்க. இவ பேசி முடிச்சிட்டார் காரியத்தை. அது இவர் மூலமாவே கர்த்தர் பேசி முடிச்சிட்டாரு. அழுகையை நிறுத்துறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? பிள்ளைங்க அழும்போது அது என்ன கேட்குதோ கேட்டதை வாங்கி கையில கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு கதறி கதறி விம்மி அழுதாலும் வாங்கி கொடுத்த 2 நிமிஷம் அதை பார்த்துக்கிட்டே அழுது நிறுத்திடுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வழி இருக்கு தெரியுமா? நான் சொல்றது குழந்தை விசுவாசிகளுக்கு வாங்கி கொடுத்தாதான் அழுகையை நிறுத்தும். வளர்ந்த விசுவாசி எப்படி தெரியுமா? உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாலே போதும், அது அப்பாவை நம்பும். இன்னைக்கு காலையில் அப்பா சொல்றாரு, நான் உன் அழுகையை நிறுத்துவேன் என்பதை அண்ணாலே நீ நம்பு. இது கர்த்தருடைய வார்த்தை. அவ அதுக்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கல. நான் இப்படி சொல்லட்டுமா? அந்த ஒரு வார்த்தை விசுவாசத்தை கொடுத்துச்சிங்க. அந்த ஒரு வார்த்தை கர்ப்பத்துக்குள்ள போயிடுச்சுங்க. இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில அழுகையை நிறுத்தணும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க 1 சாமுவேல் 2:1 வாசிங்கன்னா பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தெனாவட்டா பேச ஆரம்பிச்சிட்டா. தட்டு தம்பி, தட்டுங்க. அழுத நீங்க தட்டுங்க. அழுத நீங்க கொஞ்சம் தெனாவட்டா பேசுவீங்க. கர்த்தர் என்னை கலிகூற பண்ணினார், கர்த்தர் என் கொம்பை உயர்த்தினார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதே ஆலயத்தில் அழுதவதான் இப்ப அதே ஆலயத்தில் களி கூறுகிறா. இந்த ஆலயத்தில் அழுத நீங்க கர்த்தர் நாமத்தில் சொல்ற இதே ஆலயத்தில் களி கூற பண்ணுகிற ஒரு தெய்வத்தினுடைய வல்லமை இங்க இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அழுதால் ஆமென் சொல்லுங்களேன், அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினைங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், அழுதா ஏசப்பாவுக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. மனுஷங்களுக்கெல்லாம் நம்ம அழுதா ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அழுதாலா நல்லா அழுவட்டும். வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப கொடூரமான இருதயம் கொண்டவங்க அழுதுகினே இருப்பா. நீ அழுதே சாவுன்னிட்டு போயிடுவான். பார்த்தீங்களா வேலைக்கு? பார்த்தது என்னங்க, அமெரிக்காலேருந்து வந்த மாதிரி பேசுறீங்க. அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. வீட்டுக்காரர் என்ன சிரிச்ச சொல்லுவாங்க, அழாதமா அழாதமா அத்தா இருக்கிறேன் அப்படின்னு. எந்த வீட்டுக்காரனா சொல்லி இருக்கிறாரா? அழுதே சாவு, அழுது இந்த வீட்டு அப்படியே அப்படி போயிடுவாங்க. ஆனா அப்பா ஒருத்தருக்கு தான் நீ அழுதா தாங்க முடியாது. அவர் நம்ப மாட்டீங்கல்ல? வாசி பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 32ல இருந்து வாசிங்க. யோவான் 11:32. இயேசு அந்த இடத்தில் மரியாள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவனே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால், அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க. அழுகிறதை காண்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரதர் சிஸ்டர், நீ அழுகிறத யாரும் பார்க்கல. பாஸ்டருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, நீ அழுகிறது பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா உன்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நம்மனா கையை தட்டி சொல்லி இருப்பீங்க, என் அழுகையை பார்க்கிற ஒரு தெய்வம். அன்னாளின் அழுகையை வெளிப்புறமாய் பார்த்து அவளை எல்லாரும் தவறாய் நினைத்தார்கள். ஆனா அவ இருதயத்தில் என்ன பிரச்சனை, இந்த அழுகை எங்கிருந்து வருது, எதனால வருதுன்னு இருதயங்களை உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு தெய்வம் உன் அழுகையை புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்றார், இனி நீ அழமாட்ட. ஆமென் சொல்லுங்க. இனி அழுது கொண்டிராய். அவள் அழுகிறதை இயேசு கண்டு, நல்லா கவனி, எங்க கலங்குறார் சிஸ்டர்? ஆவி. நீங்க நினைக்கிறீங்க நான் அழும்போது யாருமே புரிஞ்சிக்கல, என்ன யாருமே. அப்ப உள்ள அப்படியே ஆவியில கலங்குகிறார் இயேசு. நல்லா கவனி, யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் போல இரக்க குணம் இல்லாதவர் அல்ல. புருஷனை போல, மனைவியை போல, பிள்ளைகளை போல இரக்க குணம் இல்லாதவர் அல்ல. அவர் உள்ளே உனக்காக கலங்குகிற தெய்வம். என் பிள்ளைக்கு நான் போன 2-3 நாளா கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க. ஏன் ஆண்டவரே அழ வைக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே எங்களை அப்புறம் சிரிக்க வைக்கிறீங்க. நாளைக்கு ரொம்ப ஆழமா பேசுவேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே அவள் அழுகிறதை பார்த்து, அழாத 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 அழாத, அதெல்லாம் இப்ப எல்லாத்தையும் மாத்த போறேன் அப்படிலாம் பேசல பாருங்க. என்ன பாஸ்டர் இது அர்த்தம்? அவள் உணர்வுகளை புரிந்து உணர்வுகளோடு நிற்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உணர்வுகளை புரிந்து உணர்வுகளோடு இருக்கிறவங்க ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதெல்லாம் மாறிடும். அதெல்லாம் அழாத அப்படின்ட்டு போனா அது சும்மா மேல் பூச்சாய் பேசுகிற பேச்சு. அவர் யார் தெரியுமா? எதற்காய் அழுகிறார், எந்த சூழ்நிலையில் அழுகிறார் என்று உள்ளுக்குள்ளே உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துடாத. வாசி மகளை, தொடர்ந்து வாசி. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றால், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு நீங்க மட்டும் தனியா அழலங்க, அதை மட்டும் நான் சொல்றேங்க. நீங்க அழும்போது உங்களோட இயேசு உங்களுடைய பிரச்சனை, உங்க சூழ்நிலையை பார்த்து அழறாருங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க?
ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஏசு அழறாருங்க. நீங்க எந்த காரியம் உங்க வீட்டில் நடக்கலன்னு அழுதுட்டு இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்களோ, எந்த பிள்ளையின் ரட்சிப்புக்காக, எந்த கணவனின் ரட்சிப்புக்காக, எந்த கடனுக்காய் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த எதிரியுடைய பயமுறுத்துதல், எந்த பலவீனத்தை பார்த்து அழுறீங்க, நீங்க மட்டும் அழலங்க. உங்களோட இயேசு அழறாருன்னு இன்னைக்கு சத்தியமாய் பேசுகிறேன். உன்னோட இயேசு அழுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் அழ விட்டாரு? அதுதானே இப்ப பிரச்சனை. அது அடுத்த வாரம் நாளைக்கு பேசுறேன். நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர். நம்முடைய வாழ்க்கையில அழுகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென் சொல்லுங்க. அழுகை நம்ம எங்கே கொண்டு போகும் என்று நாளைக்கு பேசுகிறேன். சரி, இன்னைக்கு என்ன பாஸ்டர் பேச போறீங்க? ஒரு 3 காரியத்தை வேகமா இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன், பேசி நான் முடிக்கிறேன். தொடர்ந்து கஷ்டங்கள், தொடர்ந்து வறுமைகள், தொடர்ந்து இல்லாம ஏதோ ஒரு சரீர போராட்டம், ஏதோ குடும்பத்துல சமாதானம் இல்லாம ஏதோ தொடர் நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிற சிலர் அழுதுட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுக்க சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும். என்ன பிரதர் உன் வாழ்க்கையில நடக்க போறத சொல்றாரு. மகளே, என்ன நிமிர்ந்து பார்க்கணும். இப்போ நான் சொல்லும் போது குனியணும், சிறுமன் நிமினும். என்ன சொல்ல வராரு? நான் நினைச்சா என்னால புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். நீ நம்புறல்ல? ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா இல்லையா? என்னால புதிய விஞ்ஞானிகள் நினைச்சா முடியாது, எவ்வளவு பெரிய படிச்சவன் நினைச்சாலும் முடியாது. ஆனா நீங்க என்ன நம்புறீங்க? கர்த்தரோட பிள்ளைங்க, ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல இதை மாத்த முடியும், பாய போல சுருட்டுவார் நம்புறீங்கல்ல? நான் வானத்தையும் பூமியும் மாத்துறேனா உன் கண்ணீரை மாத்த முடியாதா? உன் பிரச்சனையை மாத்த முடியாதா? உன் போராட்டத்தை, உன் வியாதியை மாத்த முடியாதா? உன் பிள்ளைய ரட்சிக்க முடியாதா? ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. அதை தான் சொல்றாரு. உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்த போறேன், எல்லாத்தையும் புதுசாக்க போறேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன். உன் வாழ்க்கையில முந்தினவைகள் இனி என்ன பண்ண போறதில்ல, நினைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? முந்தினவைகள் நம்ம வாழ்க்கையில. எத்தனை பேருக்கு கூரை வீட்டில் கவனிங்க, என்ன வந்து பாருங்க, கூரை வீட்டில் தண்ணி அப்படி பேஞ்சவனும் ஒரு சைட்ல வந்து சர சர சரன்னு ஒழுவும் பாருங்க, அங்கிருந்து எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் பாருங்க. அது இப்போ எத்தனை பேருடைய நினைவில் இருக்குது? இருக்காது. ஏன்னா இப்போ நல்ல வீட்டுக்கு வந்துட்டோம். மழை பெஞ்சிருக்குதான், கதவை திறந்தாதான் என்ன பண்ணுது? எப்படி அதெல்லாம் நீங்க மறந்தீங்களோ, உங்கள் வறுமைகளை, உங்க கண்ணீரை, உங்க போராட்டத்தை, பிரச்சனையை மறக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இனிமே உன் வாழ்க்கையில பழைய அழுகை நினைக்கப்படுவதில்லை. உன்னை காயப்படுத்தின மனிதர்களை நினைப்பதில்லை. உன்னை தோல்வியை தழுவ வச்சவங்களை நீ நினைப்பதில்லை. ஏன் உன் கண்ணுக்கு முன்னாடி நீ நான் தான். இனிமே உனக்கு வெற்றி தான். ஆமென் சொல்ல மாட்டீங்க. சொல்றாரு இனி நினைக்கப்படுவதில்லை. எங்க மனசுக்குள்ள கூட வராதாங்க. ஆமென் சொல்லுங்க. சாப்பாடு இல்லாம ரோடா அலைஞ்ச நாட்கள் இனி மனசுல வராது. இப்ப எந்த ரோட்ல போனாலும் என்ன கிடைக்குது சொல்லுங்க? நம்மளுக்கு சோறு கிடைக்கும். சொல்லுங்க, எனக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லல. அப்படி போய் நடுக்குத்தக்கல சந்தில திரும்பினா அங்க ஒரு சோறு, இப்படி லெப்ட் எடுத்தா அங்க லாரன்ஸ் வீட்ல ஒரு சோறு, வினோபா நகர் போனா ஒரு காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஆனா இப்ப அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. போகிற வழியெல்லாம் கர்த்தர் நம்ம கையை தட்டி தான் சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில பழைய அழுகைகள், பழைய தோல்விகள், பழைய போராட்டங்கள் இனி நினைக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. வாசி பிரதர், தொடர்ந்து வாசி. நான் சிக்ஷிக்கிறதுனாலே அவர் படைச்சிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க என்றென்றைக்கும் மகிழ்வீங்க. யாரு கூட கர்த்தர் பேசுறாரு? பழசெல்லாம் மாத்த போறாரு பிரதர். எழுதி வச்சுங்க. பழைய அடையாளமே தெரிய போறது இல்ல. பழைய வடுவே இல்லாம கர்த்தர் மாத்த போறாரு. ஏன்? அவர் சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை, சபையாகிய எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தில் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ அதிலே கையை தட்டி சொல்லுங்களேன். உன் வீட்டுக்குள்ள அழுகையின் சத்தம், ஆமென் சொல்லுங்க. கூக்குரலின் சத்தம், ஆமென் சொல்லுங்க. எப்ப பாரு உன் புருஷன் ஏதாவது ஒண்ணு சொல்லி 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 உன்னை காயப்படுத்தி அழ வச்சிடறாரு இல்ல மகளே? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்தத்தை கேட்ட நாளில் இருந்து அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம் உன் வீட்டுக்குள்ள கேட்கவே ஆமெனே சொல்ல மாட்டீங்களே?
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இங்க 20ல சொல்றாரு, இனிமே அற்ப ஆயுசுல நீங்க மரிக்க மாட்டீங்க, கிழவனா உண்டாயிருப்பீங்க, வயது சென்று 100 வயசு வரைக்கும். என்ன சொல்ல வராரு? நிமிர்ந்து பாருங்க. உன் வாழ்க்கையில இருந்த வியாதியில அழுத பாரு, பலவீனத்துல அழுத பாரு. இந்த வியாதி என்ன கொன்னுடுமோன்னு உனக்குள்ள உள்ள பயம், ஆனா வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டற மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. பழசெல்லாம் ஒழிச்சு உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி உன்னை 100 வயசு வரைக்கும். உண்மையிலே செத்து போன பாடி மாதிரியே சிலர் கை தட்டுறீங்க பாருங்க. அதாங்க எனக்கு அப்படியே பிபி ஏத்துது. ஆமென் சொல்லுங்க. நானா இருந்தா 3 முறை துள்ளி குச்சி பல்ட்டி அடிச்சு கை தட்டிருப்பேன். ஏன்னா 100 வயசுன்னு சொல்லிட்டாரு. என்ன என்னம்மா லத்தாமா எத்தனை வயசு? 100. ஆமென் சொல்லுங்க. 100 வயசானாலும் பின்னாடி சேர்ல வந்து ஏறி வந்து உட்காரணும். என் ஆசை அதுதான். ஆமென் சொல்லுங்க. இந்த சர்ச்சில் வேற சர்ச்சில் பெருசா கட்டுவோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையில எப்ப பாரு அந்த வியாதியை பத்தி பேசாத, பலவீனத்தை பத்தி பேசாத, எல்லாத்தையும் புதுசாக்கிட்ட. இனிமே அற்ப ஆயுசுல உன் வீட்டுல யாரும் மரிப்பதில்லை, உனக்கு ஆயுசு நாட். ஆமென் சொல்லுங்க. ஆமெனா? கர்த்தர் பேசுறாரு, கேளுங்க. யார் அவர் பேசும்போது கேட்காம இருப்பான்? அவர் பேசினார்னா பெண்மானெல்லாம் வீண பண்ணிடும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அழகா பேசுறாரு உங்ககிட்ட. இனிமே நீ எதை பத்தியும் நினைக்காதப்பா. ஆமென். 21 சொல்றாரு, வீடுகளை கட்டி. நிறைய பேருக்கு அழுகை எங்க தெரியுமா? வீட்டுனாலதான் அழுகை. வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு பீரோ துக்கறாலாம் இந்த சபையில இருக்குது. ஆமென் சொல்லுங்க. என்னமோ தெரியல, வீடு செட் ஆகல. நான் குறை பேசல. ஆமென் சொல்லுங்களேன். என்னமோ தெரியல, அந்த வீட்டு ஹவுஸ் ஓனருக்கும் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஏற்பட்டு போகுது. என்னமோ தெரியல, 2 வருஷத்துக்கு மேல அங்க உங்களால. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ வீட்டுக்காக தான் அழுதுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி. ஆமென் சொல்ல மாட்டீங்க. இந்த சபையில சிலர் இடம் வாங்குவீங்க. இந்த வருஷம் நடக்குங்க. நீங்க கேட்க மாட்டீங்க, தேடி வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஒரு இடம் இருக்குது அக்கா வாங்கிக்க, தம்பி இந்த இடம் வருது வாங்கிக்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க. சிலர் அழுக வீட்டு மேலதான். ஆமென் சொல்லுங்க. அந்த வீடை கட்டிட்டு அந்த வீட்டில இருந்து என்ன வருமா? அந்த வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வைக்கிற அளவுக்கு இடம் கொடுப்பேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. வெச்ச தோட்டத்தின் கனிய. அதாவது உண்மையிலே சொல்றேன், கர்த்தரே இறங்கி வந்து பேசினா கூட கொட்டாய் விட்டு இருப்பீங்க நீங்க. எனக்கு தெரியும். அழகா சொல்றாரு, நீ எதுக்கெல்லாம் அழுவுற? உன் சரீரத்து வியாதிக்காக அழுவுற. முன்னாடியே பேசிட்டேன், உன் வாழ்க்கையில எல்லாம் புதுசாக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்றாரு, தோட்டம் வைக்க இந்த மாதிரி இடம் இல்ல, தோட்டம் வைக்கிற அளவுக்கு இடம் கொடுப்பேன். அட்லீஸ்ட் ஒரு கொய்யா மரத்தை வச்சாது கொய்யா பழத்தை. ஆமென் சொல்லுங்க. அவைகளின் கனிகளை புசிப்பாங்க. 22ல சொல்றாரு, நீங்க கற்றதும் வேறு ஒருவன் குடி இருக்கிறதும் நீங்கள் நாட்டுகிறதும் வேறு ஒருவர் கனி புசிக்கிறதுமாய். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீங்க உழைச்சதை நீங்க தான் சாப்பிடுவீங்க. இனிமே வட்டிக்காரன் உங்க காசை சாப்பிட மாட்டான். ஆமென் சொல்லுங்க. நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இனிமே நீங்க கடன் வாங்க போறது இல்ல. நீங்க உழைக்கிறத நீங்க தான் சாப்பிட போறீங்க. குழுக்கு தலைவி எல்லாம், குழு தலைவிங்க எல்லாம் கேன்சல் ஆகி ஜப குழுக்கு தலைவியா மாறணும். என் ஆசை தான். குழு லோன் வாங்குற குழு தலைவிகள்லாம் என்ன தலைவியா மாறினா? ஜபக்குழு தலை. எங்க கிராமத்துல திட்டி திட்டி போய் லோன் தொண்டை போச்சு. கிராமத்துல எனக்கு ஆடியோவே செட் ஆகல, என்னன்னே தெரியல. தொண்டை பாருங்க. திட்டி 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 குழுக்கு லோன் வாங்குறவங்க சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஒரு தடவை. அதுல இருந்து யாரும் என்ன பண்றது இல்லப்பா. குழுன்ற வார்த்தையே கிடையாது நம்ம ஊர்ல. ஆமென் சொல்லுங்க. குழுக்காரன் ஆனா விடமாட்டான், வந்து ரெபேக்கான்னு கூப்பிட்டுனே இருக்கிறான். அது சொல்லுது, வர ரெபேக்கா இல்ல, வரமாட்டேன். ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்றாரு, நீங்க சம்பாதிக்கிறத நீங்க தான் சாப்பிடுவீங்க, இனிமே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். வேறு ஒரு கனி புசிக்கிறதும் இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையின் கிரியைகளை நெடுநாளா, கொஞ்ச நாள் இல்ல பிரதர் உங்க ஆசீர்வாதம், நெடுநாளாய் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டப்படுற ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். தொடர்ந்து கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், குடும்பத்துல ஒண்ணு மாதிரி உங்ககிட்ட தான் இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுறார். ஆமென் சொல்லுங்க. 23ல சொல்றாரு, நீங்கள் இனிமே விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளை. இனிமே உங்களுக்கு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையின் மூலம் துன்பம் கிடையாது, அந்த பிள்ளையின் மூலம் இன்பம் தான். ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களும் அவர்களோடு அவர்கள் சந்தானமோ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். இதுக்கு முன்ன நீ எதுக்கு தெரியுமா அழுத? 24 சொல்லி முடிச்சிடறேன். என் ஜபத்தை கர்த்தர் கேட்கலையேன்னு ஒரு அழுக சிலது. இப்ப நீ பேசுறதுக்கு முன்னாடியே உன் ஜபத்தை கேட்பேன்னு கையை நல்லா தட்டி தான் சொல்லிடுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன்.
இனிமே நீ ஜெபிக்கலாம் வேணாம், அதுக்கு ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. இதுக்கு வருத்தம் உள்ளக்கு ஏன் அப்பா என் ஜெபத்தை கேட்கல நினைச்சல, இப்ப சொல்றாரு ஆண்டவரே இனிமே நீ பேசினாலே கேட்பேன். நம்மளா ஆமேன்னு சொல்லி இருப்பீங்க. நீ முடிக்கிறதுக்கு முன்ன நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமேனா? அல்லேலூயாவா? எத்தனை பேர் 1ஆம் தேதி சந்தோஷமா போறீங்க? இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதை கேட்ட உடனே உருக்கமாய் இறங்கி வந்து உனக்கு நான் பதில் செய்ய போறேன். இரண்டாவது என்ன பாஸ்டர் பண்ண போறாரு? எரேமியா 31:16 வாசிங்க. எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு முதல்ல சொல்றாரு, நான் இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நீ அழக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, அழக்கூடாது. அந்த மாதிரி கர்த்தர் சொல்றார், நான் தான் சொல்லிட்டேன்ல. என்ன நிமிர்ந்து பார்க்கணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கெல்லாம் அழுதியாத தர போறேன்னு சொல்லிட்டேன். எந்த பிரச்சனையை பார்த்தாது அதெல்லாம் மாத்த போறேன்னு சொல்லிட்டேன். யாரோ கொடூரமானவர்கள் உன்னை மோதி அடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அவங்களெல்லாம் காலி பண்ண போறேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. அதனால என்ன சொல்றாரு? நீ அழாதபடிக்கு உன் சத்தம் வெளியவே இனிமே கேட்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை என்ன பண்ணிட? காத்துக்கொள்ள. அழுத காலம் முடிஞ்சு போச்சு. பிரசங்கி சொல்றான் பாருங்க, அழ ஒரு காலம் இருக்குமானால் நகைக்க. நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற விசுவாசிய அழுத காலங்களை கர்த்தர் முடிக்கிறார். நீ நகைக்கிற காலத்துக்குள்ள கொண்டு வராரு. ஆமேன் சொல்லுங்களேன். உன் கண்ணியை காத்துக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்ல வராருன்னா, நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை விளக்குறேன் உங்களுக்கு. உன் பிரச்சனை, உன் வேதனை, உன் துயரம், உன் இழப்பு, உன் கண்ணீரின் சூழல்ல கூட நல்லா கவனிங்க, நீ செய்தது எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அவ்வளவு பிரச்சனையில ஆலயத்துக்கு வந்த, அவ்வளவு பிரச்சனையில என்ன முழு மனதோடு ஆராதித்த, அவ்வளவு பிரச்சனையில எனக்கு காணிக்க கொடுத்த, எனக்கு தசம பாகம் கொடுத்த. அதனால தான் சொல்றேன், உன் கிரியைக்கு நான் பலன் கொடுக்கிற ஒரு மாதத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்திருக்கிற. நிச்சயமா நான் சொல்றேன், நீ எது ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லா கிரியும் எனக்கு தெரியும், அதற்கான பிரதிபலனை தருவேன் சொல்றாரு. அழுகையை நிறுத்துமானி முதல்ல சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் அவர் சத்துருவின் தேசத்தில் இருந்து என்ன பாஸ்டர் சொல்ல வராரு? எது அழிந்து விட்டது, எது என் கையை விட்டு போயிடுச்சு, எது சத்துரு பிடிச்சிட்டான், எது என் வாழ்க்கையில நீ திரும்பி வரவே வராதுன்னு சொன்னியோ, அதை திரும்பி உன் கையில கொண்டு வந்து கொடுப்பேன். நீ அழத நிறுத்து. ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? பாஸ்டர் முழுகி போச்சு பாஸ்டர். நான் வேணா சொல்றேன், செட்டு கடைக்கு போய் பாருங்க, நீங்க வேணா மூட்டுக்குன்னு சொல்ல போறான் நகையை. ஆமேன் சொல்லுங்க. நகைன்னு சொன்னோன்னு எத்தனை பேர் இப்படி சிரிக்கிறீங்க பாருங்க. இந்த நகை புடவனாலே பொம்பளைங்க வாயில என்ன வந்துடும்? சிரிப்பு வந்துடும். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க அது முழுகி போச்சு பாஸ்டர்னு. யாக்கோபு நினைச்சார் யோசேப்பு செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டார். டிக்ளரே பண்ணிட்டார். அவ்வளவுதான், துக்கத்திலே சாக போறேன்னு நினைச்சார். ஒரு நாள் வீட்டு வாசல்ல ஒரு வண்டி நிக்குது. எட்டி பார்த்தா அதுல யோசேப்பு அனுப்பின வண்டின்னு எழுதிருக்குது. உள்ள ஆவி உயிர்ப்பிக்குது. அப்ப கூட நம்மள பாருங்க, கர்த்தர் கிட்ட போய் பலியிட்டு கேட்கிறார், வந்திருக்கிறது உண்மைதானா? ஏற்கனவே என்ன போய் சொல்லி ஏமாத்தி என்னமோ பண்ணிட்டானுங்க, இதுல ஏற கர்த்தர் போ சொல்றார். நீ எகிப்துக்கு போ, உன்னோட நான் வருவேன். உன் கண்கள் யோசேப்பை காணும். அவன் யோசேப்பை பார்த்தபோது ஒரு வார்த்தை சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா? உன்னை பார்ப்பேன் என்று நான் நினைக்கல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைக்கு பலனை தர போற. நீ எவ்வளவு சூழ்நிலையில, எவ்வளவு கடினத்துல என்ன ஆராதிச்ச, என்ன தேடன, அந்த சூழ்நிலை கூட நீ பலியிட்டதை நான் பார்த்தேன். உன் கிரியைக்கு தக்க பலனை தாண்டு தருவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. யாக்கோபு யோசேப்பை பார்த்தது போல நான் சொல்றேன், அந்த வண்டிலை பார்த்தது போல, உயிர்ப்பித்தது போல சில காரியங்களை உயிர்ப்பிக்க பண்ணுவார் கர்த்தர். மரித்து போனது உயிர்ப்பிக்க. நீங்க எதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கர்த்தர் அதை காண்பிப்பார். ஆமெனா? அல்லேலூயாவா. எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல சொன்னேன், நீண்ட காலமாய் உங்க பிரச்சனைகள் மாறாம இருக்குது, அதெல்லாம் புதுசா மாத்த போறாரு. எல்லாம் மாறப்போகுது. வியாதி மாறப்போகுது, பலவீனம் மாறப்போகுது, வாடகை வீடு மாறப்போகுது. ஆமேன் சொல்லுங்க. வட்டி மாறப்போகுது, கடன் மாறப்போகுது, எல்லாம் மாறு. நான் சொல்லலைங்க, பைபிளில் படித்ததை சொல்கிறேங்க. ரெண்டாவது சொன்னேன், நீ எந்த சூழ்நிலையில் அவருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று அவர் பார்த்து நான் அதற்கான பிரதிபலனை தரப்போறேன். அழாதபடி உன் கண்ணை என்ன பண்ணிக்கா? காத்துக்கொள், அடக்கிக்கொள் சொல்றார். மூணாவது என்ன பாஸ்டர் சொல்றாரு? நேராச்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம். லூக்கா 7:37 வாசிங்க. லூக்கா 7:37.
பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். 44 இருந்து வாசிக்கிறேன். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் என்ன பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமளத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென் சொல்லுங்க. மூணாவது என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? நீங்க விட்ட கண்ணீர் உங்க வாழ்க்கையில உங்களை புகழ்ச்சியா மாத்த போதுங்க, உங்களை கனமா மாத்த போதுங்க, மற்றவருக்கு முன்ன மகிமையான சாட்சியாய் மாற போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேங்க, மற்றவங்க உங்களை எப்படி வேணாலும் பார்க்கட்டுங்க, மற்றவங்க உங்களை பத்தி எப்படி வேணாலும் சொல்லட்டுங்க, இயேசு உங்களை பத்தி நல்ல சாட்சி சொல்றா. நீங்க விட்ட கண்ணீர் வீணா போலன்னு நான் சொல்றேன். நான் நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலை அவளுக்கு பாருங்க, அங்க போனா பரிச்சையர் இருப்பாங்க, அங்க போனா பெரிய பெரிய நீதிமான் இருப்பான். இந்த கூட்டத்துக்குள்ள நான் பாவியாவே பெண்ணு, நான் போனா அவமானப்படுத்துவாங்கன்னு அவளுக்கு தெரியும். அவளுக்கு ஒண்ணு பெரியங்க, மனுஷங்க படுத்துகிற அவமானத்தை விட என் தேவன் வாயினால் பிறக்க போகிற சாட்சி என் காதுகள் கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை உங்களை அற்பமா பார்த்த எல்லா மனுஷனுக்கு முன்னே, கனவீனப்படுத்தின அந்த மனுஷங்களுக்கு முன்னே கர்த்தர் என்ன பண்ண போறார்னா, இயேசு உங்க தலையை உயர்த்த போறார். எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய நீதிமான் பரிச்சையன் சீமோன் வீட்டில எல்லாம் வந்து கூடி இருக்கிறாங்க. இப்ப வந்திருக்கிறவ ஒரு பாவியான ஸ்திரீ, யாரை பத்தியுமே பேசல, இவளை பத்தி கர்த்தர் பேசுறார். என்ன காரணம் தெரியுமா? அவள் விட்ட கண்ணீர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்ன பாஸ்டர் சொல்றீங்க? மற்றவர்கள் அவமானப்படுத்தின போது, மற்றவர்கள் உங்களை குறித்து ஏளனமாய் பேசின போது, மற்றவர்கள் உங்களை அற்பமா நினைத்த போது கண்ணீர் விட்டீங்க பாருங்க, அந்த கண்ணீருக்கு ரொம்ப வேல்யூ உண்டுங்க. அந்த கண்ணீரை கர்த்தர் அசட்டை பண்ண மாட்டாருங்க. என்ன பண்ணுவார் பாஸ்டர்? யார் அசட்டை பண்ணினார்களோ அவர்களுக்கு இயேசுவே உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நம்ம ஆமென் சொல்லியிருப்பீங்க. இதுவரை உங்களை அற்பமாய் பார்த்து கனவீனப்படுத்தின மனுஷங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போறாரு. உங்களை பத்தி யார் என்ன வேணாலும் என்னன்னா சொல்லட்டுங்க, பேசட்டுங்க, அவர் உங்களை பத்தி எல்லாருக்கும் முன்பு சாட்சி கொடுக்கிறார். இவர் மிகவும் அன்பு கூர்ந்த ஒரு ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எங்க சபையில கனவீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? யாருக்கு முன்னாடி யாராவது உங்களை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை பத்தி அவதூறு, அந்த இடத்துல தாங்க கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? உங்க குடும்பத்துல யாரோ உங்களை கனவீனப்படுத்திட்டாங்க, அங்கதான் கர்த்தர் உயர்த்த போறாரு. ஏன் தெரியுமா? நீங்க கண்ணீர் விடுகிற விசுவாசி. நான் நாளைக்கு நிறைய டீட்டெயிலா பேசுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தோஷம்? திரும்ப 30-19 வாசிருங்களேன். ரொம்ப பேர் ரொம்ப லேட்டா வந்திருக்கிறாங்க, படம் ஆரம்பிச்சும் போது வரல, அதனால என்ன சீனுனே தெரியல உங்களுக்கு. வாசிங்க 30-19. சியோனை சேர்ந்த சார்ந்த ஜனங்கள், சியோன் என்றால் பரலோகம், எருசலேம் என்றால் சபை, வாசமாய் இருப்பார்கள். இனி நீ என்ன பண்ண போறதில்ல? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைய? இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால மகனே மகனே, நீ அழுத அழுக உன் வேல்யூ துருத்தின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா என்ன தெரியுமா போட்டிருக்கு? மண்ணு இல்ல, மண்ணு வச்சு புட்டி இருக்கும் பாத்தீங்களா? பாட்டில், மண்ணு வச்ச பாட்டில், சின்ன பிள்ளைங்களா செடி வளர்ப்பதற்கு அந்த மாதிரி பாட்டில் ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல போட்டிருக்கு. அந்த மாதிரி பாட்டில்ல உன்னுடைய கண்ணீர் எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறாராம். எதுக்கு பாஸ்டர்? கண்ணீரோட விதைச்சிருக்கிற எல்லாம் கம்பீரத்தோட அறுப்ப. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? துருத்தி இல்ல, அது தமிழ் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த மண் சாயல் பிட் அப்படின்னு போட்டிருக்கு. வச்ச ஒரு பாத்திரத்துல புடிச்சு வச்சிருக்கிறார். கண்ணீருக்கு வேல்யூ உண்டுங்க. ஆண்டவர் சொல்லி, இனிமே அழாத. நீ அழுது என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்லை. உனக்காக நான் அழுதுட்டு இருக்கிறேன், உன் பிரச்சனைக்காக அழுதுட்டு இருக்கிறேன். அதை மாத்தணுன்றதான் என் முயற்சி. செத்து போனதை உயிரோடு ஆக்கணுன்றதான் என்னுடைய முயற்சி. நான் ஆக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. நடக்க போதுங்க. உங்க வீட்டுல நடக்காதெல்லாம் இந்த ஆண்டு நடக்குங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க கண்கள் அதை பார்த்து இனிமே துக்கத்தின் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர் விட்டு ஆமென் சொல்லுங்க.
சிலர்லாம் உட்காரும் போதே, நான் சில ஆவியில உணர்ந்து சொல்றேன், உட்காரும் போது உங்க பிரச்சனை, சூழ்நிலை, உங்களுக்கு இருக்கிற கடன், உங்க எதிர்காலம், பிள்ளைகளை நினைக்கும் போது உங்களையே அறியாம கண்ணுல இருந்து தண்ணீர் ஊத்துற சிலரை பார்த்து சொல்றாரு, இனிமே நீ அழாத, நீ அழுத எல்லாவற்றுக்கும் நான் சரியான பதிலை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். கண்களை மூடி அப்படியே முழங்கால் போட்டு சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்திருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இனிமே நான் அழமாட்டேன். சொல்லுங்களேன் எத்தனை பேர் ஹல்லேலூயா. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், வெற்றி சிறந்த